பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை. சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள்தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசிய விவகாரம். மூட நம்பிக்கை பேச்சாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. சர்ச்சைக்குரிய பேச்சாளரை அனுமதித்த அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. மூட நம்பிக்கை பேச்சாளரை கைது செய்ய வலியுறுத்தி பள்ளி முன்பு மாணவர்கள் அமைப்பு போராட்டம். கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மேலும் 3 முன்னணி நிறுவனங்களோடு 850 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு ஒப்பந்தம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவன உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்ய முடிவு. ஓணம் பண்டிகையை தவிர்த்த மலையாள மக்களால் திண்டுக்கல்லில் டன் கணக்கில் பூக்கள் தேக்கம். கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வாடாமல்லி, செண்டுமல்லி உள்ளிட்ட பூக்கள் விலை கடும் சரிவு. புதுக்கோட்டை அருகே பொதுமக்களிடம் சிக்கிய ஹைடெக் மாடு திருடும் கும்பல். 3 சிறுவர்கள் உட்பட 7 பேரை கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைப்பு. விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாளை ஒட்டி தூத்துக்குடியில் வாழை இலை விலை பல மடங்கு உயர்வு. ஒரு கட்டு இலை 6300 ரூபாய்க்கு விற்பனை. தலைநகர் டெல்லியில் அதிகாலை முதலே பலத்த மழை. முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். கர்நாடகாவில் முந்தைய பாஜக ஆட்சியில் 1120 கோடி ரூபாய் ஊழல் புகார். கொரோனா மருந்து உபகரணங்கள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குன்ஹா ஆணையம் அறிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் உடல்நிலை சரியில்லாத கணவனோடு ஆம்புலன்ஸில் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. கூச்சலிட்ட பெண்ணையும் கணவரையும் நடுவழியில் தள்ளிவிட்டு தப்பிய ஓட்டுநர் உதவியாளரை தேடும் போலீஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.